அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். மரம் ஓய்வை விரும்பினாலும் காற்று விடாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்ம பேசவே கூடாதுப்பா அப்படின்னு நினைச்சா கூட பேசுகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். அப்படித்தான் பிக் பாஸுடைய ரன்னராக இருந்து ஓடி வந்த விக்ரமன் குறித்த செய்தி இப்பொழுது காற்றலைகளில் தீயாய் பரவி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2023ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பயிற்சி எடுத்த கிருபா முனுசாமி என்கிற ஒரு தலித் செயற்பாட்டாளரை தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொண்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வெளிவந்தது. அப்புறம் வடபள்ளி காவல் நிலையத்தில் அது புகாராக மாறி வழக்காக மாறி இன்னும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கு குறித்து டீட்டெயிலாக நம்ம பேசியிருந்தோம். அப்போ விக்ரமன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் அறம் வெல்லும் என்று நிற்கக்கூடியவர். அவர் ஒரு அம்பேத்கரிஸ்ட்டு, அவர் ஒரு பெரியாரிஸ்ட்டு, அவர் ஒரு விசிகாவுடைய ஆதரவாளர். அவர் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களில் பிறந்திருந்தாலும் கூட ஒடுக்கப்பட்ட மக்கள் நிற்கக்கூடியவர். அவர் ஒரு இன்டலெக்சுவல் ஆள் அப்படிலாம் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அவரை பற்றி நீங்கள் அவதூறு பரப்புறீங்க. நீங்கள் அசீமோட ஃப்ரெண்டு, அசீம் கூடையும் அசீமும் சாட்டையும் ஃபோட்டோ எடுத்த பார்த்தீங்களா? அசீம் சொல்லி தான் சாட்டை பேசுகிறாரு அப்படிலாம் சொல்லி உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்பொழுது மீண்டும் சர்ச்சையில் சிக்கியிருக்காரு விக்ரமன். இல்லை என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் வாயிலாக நம்ம தெரிந்து கொண்டது. பிரஸ்டீஜ் பெல்லா விஸ்டா அப்படின்னு சொல்லி ஐயப்பன் தாங்கல்ல ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு, ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. அந்த அடுக்குமாடி குடியிருப்பையில் தேசிய விருது பெற்ற இயக்குனர், குக்கு படத்தினுடைய இயக்குனர் ராஜு முருகன் அவர்கள் அவர் இருக்கார். அவருடைய குடும்பத்தொடரை வச்சு வராங்க. அவருடைய மனைவி அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு புகார் கொடுக்குறாங்க. அதாவது மேனேஜ்மெண்ட்லேருந்து மெயின்டெனன்ஸுக்கு மாதம் மாதம் ஒரு பணம் முடிப்பாங்க. அந்த மெயின்டெனன்ஸ் தொகையை கேட்டிருக்காங்க. அவங்க சொந்த வீடு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வச்சுருக்காங்க. நான் மெயின்டெனன்ஸ் தரமாட்டேன்றாங்க. ஏன்னு கேட்கும்போது இந்த அப்பார்ட்மெண்ட் ஏரியாவில் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. குறிப்பாக போதைப் பொருட்கள் விற்கிறாங்க, குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. என்னுடைய 13 வயது மகனை நான் கார் பார்க்கிங் கூட அனுப்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் இல்லையே, நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்கோம், சிசிடிவி கண்காணிப்பு வச்சுருக்கோம், நீங்கள் இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு சொல்கிறீங்கன்னு சொல்லி அந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய மெயின்டெனன்ஸ் டீம் இருக்காங்க இல்லையா, மேனேஜ்மெண்ட் டீம் சொல்லியிருக்காங்க. இல்லை, கடந்த 2024ஆம் ஆண்டு மே மாதம் நீங்கள் சிசிடிவி செக் பண்ணி பாருங்கள், அங்கே பிக் பாஸினுடைய பங்கேற்பாளராக இருந்த விசிகாவுடைய பிரபலமாக இருந்த விக்ரமன் இரவு நேரங்களில் பெண்களோட உடையணிந்து கொண்டு தாவணி பாவடை போட்டுக்கிட்டு சலக்கு சலக்கு சரிகை செயல சலக் 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 விளக்கு விளக்கு வெக்கம் வந்தா விளக் விளக் அப்படிங்கிற மாதிரி அவர் 2 மணிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிஷியன், பிளம்பர் வேலை பார்த்தவங்ககிட்டலாம் போய் பாலியல் ரீதியாக துன்புறுத்தலில் ஈடுபட்டு அப்புறம் அவங்க அடித்து விரட்டி அவங்க ஓடி வந்த மாதிரியான காட்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, அந்த சிசிடிவி காட்சிகளை தான் எடுத்து இப்பொழுது வெளிவந்ததாக சொல்லி சில ஊடகங்களில், குறிப்பாக பாலிமர், நியூஸ் 24/7 தமிழ் இதெல்லாம் வெளியிட்டாங்க. அந்த வீடியோ பார்த்த உடனே உண்மையிலே என்னுடைய சப்த நாடி அடங்கிருச்சுங்க. நான் உண்மையிலே ஷாக் ஆகிட்டேன். பாருல வடிவேலு, அது மாதிரி நான் உண்மையிலே ஷாக் ஆகிட்டேன். ஏதோ இந்த பிக் பாஸ் விக்ரம ஒரு சபல எண்ணத்தில் ஒரு 15 பொண்ணுங்களை ஏமாத்திருக்காருன்னு சொல்லி கிருபா முனுசாமி சொன்னாங்க. கிருபா முனுசாமி சொல்லும்போது எல்லாரும் அந்த கிருபா முனுசாமிங்கிற பெண்ணை இழிவுபடுத்தினாங்க. அந்த பெண்ணை ஹராஸ் பண்ணாங்க. நீ எல்லாம் விக்ரமனை காதலிக்கிறதா, விக்ரமன் உன்னையே காதலிக்கிறான்னு சொல்லி அந்த பெண்ணை உருவக்கலிக்கு உட்படுத்துகிறாங்க. அந்த பெண் கிட்டத்தட்ட 15 பக்கத்துக்கு அறிக்கை கொடுத்துச்சு. 15 பக்கத்துக்கு அறிக்கை கொடுத்து என்னை பாலியல் ரீதியாக பயன்படுத்தினா, என்னை பணத்துக்காக பயன்படுத்தினா, என்னுடைய அறிவை திருடுனா, நான் தான் அவனுக்கு சமத்துவம்னா என்ன, சமூக நீதினா என்ன, அம்பேத்கர்னா என்ன, தலித் செயல்பாடுனா என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தேன். பிக் பாஸில் போய் அம்பேத்கர் குறித்த கருத்துக்களை பேசியதே அது நான் சொன்னது தான். இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தெஃப்ட்டுங்கிற மாதிரி என்னுடைய அறிவை திருடி கொண்டான், பணத்தை திருடி கொண்டான் அப்படின்னு குற்றச்சாட்டை கடுமையாக முன் வச்சாங்க. அப்புறம் அது புகாரமாகி எஃப்ஐஆர் கிட்டத்தட்ட 15 பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இப்போ அந்த புகாரில் விக்ரமன் மறுப்பு தெரிவித்தார். நான் நட்பாக தான் பழகினேன், என் நட்பை அவங்க காதலாக நினச்சிக்கிட்டாங்க. அவங்க எனக்கு கடைசி எழுதிய கடிதத்தை பாருங்கள். அந்த கடிதத்தில் கூட நான் தான் உன்னையை காதலிக்கிறேன், நீ என்னையை காதலிக்கலை, உன்னுடைய கருவை என்னுடைய வயிற்றை சுமக்க நினச்சேன், ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு இருக்காங்க. அப்போ அது ஒரு ஒருதலை காதல் தான்.
இப்போ வந்து தப்பாக இது பண்ணுறாங்க. அவங்ககிட்ட வாங்கின பணத்தை நான் பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்தோடனே 12 லட்சம் ரூபாய் நான் செட்டில் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. அதாவது ஐஃபோனு, அந்த ஸ்மார்ட் வாட்ச், நிறைய பொருட்களை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க, அதுக்கான பணத்தை நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி இவர் சொல்ல. அப்போ நம்ம கூட கேட்டிருந்தோம், நட்பாக தான் பழகினேன், தோழியாக தான் நினச்சேன்னா, நட்பாக நினைக்கிற தோழியாக நினைக்கிற பெண்ணுக்கு இரவு 12 மணிக்கு சட்டை இல்லாமல் ஏன்டா வீடியோ காலில் பேசினேன் அப்படின்னு கேட்டிருந்தோம். உடனே பிளாக் பண்ணிட்டு போனவர் தான் விக்ரமே. இது வரைக்கும் அந்த பிளாக்கை ரிலீஸ் பண்ணலை, அதுக்கான பதிலையும் சொல்லலை. அந்த 15 பக்க அறிக்கையில் கிருபா முனுசாமி இதை மட்டும் சொல்லலை. விக்ரமன் நிறைய பேரை ஏமாத்தினாரு, அதில் பெண்கள் மட்டும் ஏமாற்றப்படலை, சில ஆண்களும் ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையை கிருபா முனுசாமி போட்டாங்க. எது, ஆண்களை ஏமாத்திருக்காரா? இது புதுசாக இருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, ஆணும் பழகுவது தப்பு இல்லை, விரும்பிய ஆணோடு இருப்பு தப்பு இல்லை, விரும்பிய பெண்ணோடு இருப்பு தப்பு இல்லை. உண்மையிலே வந்து நான் வந்து அந்த கருத்தில் வந்து உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு, ஒரு ஆணோடோ பெண்ணோடோ விருப்பப்பட்டு இருப்பதில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணது தப்பு, அது ஹராஸ்மெண்ட்டு. எப்படி வந்து பெண் வன்கொடுமையோ அதே போல் ஆண் வன்கொடுமைன்னு ஒன்று பண்ணோம். நீங்கள் பிங்களை மட்டும் தான் ஆட்டோடு வாங்கினா பெண்களுக்கு பாதுகாப்பு, ஏன் ப்ளூ ஆட்டோ விட மாட்டீங்கன்னா ஆண்களுக்கு பாதுகாப்பு? ஆண்களுக்கு இப்போ பாதுகாப்பு இல்லாத நிலைமை உருவாக்கியா? 2 மணிக்கு பாவாடை ஜாக்கெட்டை போட்டு சலக்கு சரிக்கு சொல்லிட்டு வந்தாங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது? அது எங்களை மாதிரி அழகான ஆண்களுக்கெல்லாம் பாதுகாப்பே இல்லை. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விக்ரமன் மீது இந்த குற்றச்சாட்டு வந்திருக்கிறது, இது ஒரு புகாராக மாறி இருக்கிறது, இது செய்தியாக வழி வந்திருக்கிறது. இதுக்கு விக்ரமன் தரப்புல இருந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இல்லை, இது ஒரு படப்பிடிப்புக்காக எடுத்தது, படப்பிடிப்பு சம்பந்தப்பட்ட காணொலியை தவறாக பயன்படுத்துகிறாங்க, நான் இவர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க போகிறேன், அதே போல் சம்பந்தப்பட்ட பாலிமர் இதை புரிந்து கொண்டு காணொலியை நீக்கிட்டாங்க. பாலிமர் இந்த காணொலியை நீக்கியிருக்காங்க. ஆனால் நியூஸ் 24/7 இந்த காணொலி நீக்கலை. பாலிமர் இந்த காணொலியை ப்ரைவேட்டில் போட்டிருக்காங்களே ஒழிய பாலிமரில் வெளிவந்த செய்திக்கு பாலிமர் தொலைக்காட்சி மறுப்பு தெரிவிக்கல. மரியாதைக்குரிய திரு விக்ரமன் குறித்து வந்த தகவல்கள் தவறான தகவல்கள் என்பதாலும், நாங்கள் தெரியாமல் வெளியிட்டதாலும் திறந்த மனதோடு பாலிமர் இதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறது என்று சொல்லியிருந்தா அது ஒரு தவறான செய்தி, ஒரு ஃபேக்சுவல் எரரு, டெக்னிக்கல் எரரு, நாங்கள் செய்தியை வந்து தவறாக சேகரிச்சிட்டோம்னு சொல்லியிருந்தா ஓஹோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ப்ரைவேட்டில் தான் வீடியோ போட்டிருக்காங்க. வீடியோ ப்ரைவேட்டில் போடுவதற்கு என்னென்ன வகையில் என்னென்ன நடந்திருக்குங்கிறது நம்மளால் யூகிக்க முடிகிறது. இப்பொழுது விக்ரமன் அவருடைய மனைவியும் விக்ரமனும் அவருடைய வழக்கறிஞரும் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்துருக்காங்க. புகார் கொடுத்துவிட்டு மரியாதைக்குரிய திரு விக்ரமன் அவருடைய மனைவி ஒரு ப்ரெஸ் மீட் பேசுகிறாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டை சொல்கிறாங்க, இந்த காணொலி வந்து 2024 மே மாதம் எடுக்கப்பட்டது, இது வந்து ஒரு படப்பிடிப்பு சம்மந்தப்பட்டது அப்படின்றாங்க. படப்பிடிப்புனா படப்பிடிப்பில் கேமரா இல்லை, லைட் இல்லை, லைட்மேன் இல்லை, டைரக்டர் இல்லை, எதுவுமே இல்லையே, இது படப்பிடிப்பு தான். ஆனால் படம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த படப்பிடிப்பு, அதாவது படம் எடுக்க போகிறாங்க, அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு கெட்டப் போட்டால் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக ஒரு சின்ன டெஸ்ட் ஷூட் நடத்தணும். அது யார் பண்ணீங்க? டெஸ்ட் ஷூட் வந்து நான் தான் பண்ண சொன்னேன். நான் மதுரையில் இருந்தேன். நான் மதுரையில் இருக்கும்போது அவர் சென்னையில் இருந்தார். அந்த வீட்டில் அவர் இல்லை, நான் தான் அந்த பிரஸ்டீஜ் வில்லாவில் நான் தான் இருந்தேன். என்னை பார்க்கறதுக்கு அப்பப்போ அவர் வந்து போவார். நான் மதுரையில் இருந்ததுனால அவர் என் கல்யாணத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் ஆன காலகட்டம், அப்பொழுது அவர் அந்த இடத்துக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருந்தார். வரும்போது நான் தான் அவர்கிட்ட சொல்லி, நீங்கள் தான் பெண்ணாக நடிக்க போகிறீங்களா? ஆமாம், இவர் கமலஹாசன் அவ்வை சண்முகி பார்ட் 2 படம் எடுக்க போகிறாங்க, அதில் அவர் நடிக்க போகிறாரு. அதில் வந்து நீங்கள் தான் நடிக்க போகிறீங்க இல்லையா? ஒரு பாவாடை தாவணி போட்டுக்கிட்டு, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டை போட்டு நீங்கள் வந்து ஏன் நடித்து காட்டக்கூடாது, நடித்து எனக்கே வீடியோ எடுத்து அனுப்பக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். யார்? கல்யாணம் பண்ணிக்க போகிற புருஷன்ட்ட மதுரையில் இருந்துக்கிட்டு, இவங்க ஒரு ஃபிலிம் மேக்கராக மதுரையில் இருந்துக்கிட்டு, இவங்க இல்லாத போது அப்பார்ட்மெண்ட்டில் நைட்டு 2 மணிக்கு பாவாடை ஜாக்கெட்டு தாவணி போட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிற புருஷங்கிட்ட 2 மணிக்கு வீடியோ எடுத்து அனுப்புன்னு சொன்னாங்களா? எந்த மாதிரி வீடியோ? 2 மணிக்கு அவங்க வீடியோ எடுத்து அனுப்புறதுக்கு உரிமை இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ளே. ஆனால் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே அம்பட்டு ஆம்பளை படுத்து கிடக்கிறான். அவன் முன்னாடி வந்து பாவாடை தாவணியை போட்டுக்கிட்டு போனால் என்ன ஆகும்? அவர் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் 2 மணிக்கு பாவாடை தாவணி ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு விக்ரமன் வந்து லேடி கெட்டப்பில் வந்தாராம். லேடி கெட்டப்பில் வந்ததுனால அங்கிருந்த சில ஆண்கள் வந்து செக்யூரிட்டி வந்து அவரை தப்பாக நினச்சிட்டாங்களாம். இந்த சமூகமே அப்படித்தாங்க.
இரவு 2 மணிக்கு பெண்கள் வந்து பெண் போல உடையணிந்து கொண்டு வந்தால் அவங்கள தவறாக நினைக்கிறாங்க, அவங்கள திருநங்கையா இருப்பாங்களோ, அவங்க வேற ஏதாவது பாலியல் தொழில் செய்வாங்களோ அப்படிங்கிற ஒரு சமூக கட்டமைப்பு ரொம்ப மோசமாக இருக்கு. அந்த சமூக கட்டமைப்பினால தான் அவரை வந்து அந்த அந்த ஆண்கள்லாம் துரத்துனாங்க. அப்படி துரத்தும் போது அவர் ஓடினாரு. அந்த வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு இப்பொழுது இதை மெரிச்சு பண்ணி அவர் பாலியல் ரீதியாக சீண்டினான்னு சொல்றது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தர்க்கங்களை அந்த அம்மா கேட்டிருக்காங்க. நான் வெளியூர்ல இருந்தப்ப ஷூட்டிங்காக எடுத்த வீடியோ, அந்த வீடியோ வந்து தேவையில்லாம வேற டேக் பண்ணி அவதூறு பரப்புற விதமா யாரோ பரப்பிருக்காங்க. கேமரா கிடையாது, ஷூட் மாதிரி தெரியல, அது ரியலா நடந்த மாதிரிலாம் புகார் வைக்கிறேன். ஷூட்னே சொல்றேன், ஷூட் சம்பந்தப்பட்ட வீடியோன்னு சொல்றேன். அது ஷூட் கிடையாது. ஷூட்டுக்காக ஒரு டெஸ்ட் வீடியோ எடுக்கிறதுக்காக நாங்க ட்ரை பண்ணோம். தனக்கு நடந்த கொடுமைகளை பத்தி சொல்லும்போது, விக்ரமன் நடந்த கொடுமைகளை சொல்லும்போது, அதாவது ஒரு பாவாடை தாவணி போட்டுக்கிட்டு 2 மணிக்கு ஒரு ஆம்பளை சுதந்திரமா அந்த நாட்டில் நடக்க முடியலன்னு நினைக்கும் போது எதுக்கே நம்ம சுதந்திரம் வாங்கணும்னு நமக்கு தோணுச்சு. சுபாஷ் சந்திரஸ் மேலேயும், காந்தி மேலேயும், பாலகங்காதர திலகர் மேலேயும், வஉசி மேலேயும், முத்துராமலிங்க தேவர், காமராஜர், கக்கன் மேலேயும் ஒரு சின்ன கோபம் வந்துச்சு. எதுக்கு சுதந்திரம் வாங்கினீங்க? ஒரு 2 மணிக்கு ஒரு வில்லாவில் ஒரு பாவாடை தாவணி ஜாக்கெட் போட்டு ஒரு ஆம்பளை லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு மேக்கப் போட்டு போக முடியலன்னா அப்புறம் என்னையா சுதந்திரம்? எதுக்கே நம்ம சுதந்திரம் பெற்றோம்? ஒரு சுதந்திர இந்தியாவில் ஒரு ஆம்பளை பாவாடை ஜாக்கெட் போடுறது கூட உரிமை கிடையாதா? அவன் கையை பிடிச்சி இழுப்பீங்களா? அதை ஹராஸ்மெண்ட்னு சொல்லி நீங்களே கற்பனையாக வாதம் பண்ணுவீங்களா? இது ரொம்ப கொடுமை. அந்த பிள்ளை லைட்டா இடுப்பு பிடிச்சிக்கிறதுக்காக உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். அடிக்கடா அவனை. அப்ப இப்போ 2024 மே மாதம் நடந்த வீடியோவை இப்போ நடந்த மாதிரி எதுக்கு காட்டணும்? அப்போ இதுக்கு பின்னால் திட்டமிட்ட சதி இருக்கிறது. யாரோ விக்ரமனை பழி வாங்குவதற்காகவும் அவருக்கு சமூகத்தில் கூடிய அந்த நற்பெயரை களங்கம் ஏற்படுவதற்காகவும் இவர் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், இவர் வந்து ஒரு பெரிய அரசு கட்சியோட தலைவர், இவருடைய நற்பெயரை களங்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அரசியல் ஆதாயத்தை தேட போகிறாங்க. அவனே 15 பொம்பளை ஏமாத்திருக்கான்னு சொல்லி கிருபா முனிசாமி சொல்லுது. கிருபா முனிசாமி ஏமாத்திருக்கான். சரி, இந்த விக்ரமன் இந்த இடத்துல இந்த பிரஸ்டீஜ் விழாவில் அவர் ஷூட்டிங்காகவே போனதை வச்சுக்கோங்க. ஷூட்டிங் வீடியோ ஷூட்டிங்காக ப்ரீ ஷூட்டிங், இந்த ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் மாதிரி ப்ரீ ஷூட்டுக்காக எடுத்ததாக கூட இருக்கலாம். வச்சுட்டு போவோம், நம்ம அதில் உள்ளே போகல. தந்தி டிவியில் எதற்காக விக்ரமன் வேலையை விட்டு வந்தார் அதை பேசுவோம். தந்தி தொலைக்காட்சியிலேருந்து வேலையை விட்டு தூக்குனாங்கல்ல, எதுக்காக தூக்குனாங்க? தந்தி தொலைக்காட்சி என்ன நடந்தது? குற்றம் நடந்தது என்ன? தந்தி தொலைக்காட்சியில் கிரீன் ரூமுக்குள்ள விக்ரமனும் வேணாம் விடுங்க, அதுக்குள்ளே போனோம்னா அப்புறம் பெறாமகன் வரைக்கும் போக வேண்டியிருக்கும். என்ன பண்ண தெரியுமா? என்ன சொல்லக்கூடாது. இந்த விக்ரமன் குறித்து ஏற்கனவே காணொலி வெடித்தோம்னா அந்த காணொலி நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த விக்ரமன் பெண்களை மட்டும் ஏமாத்தலை, ஆண்களையும் ஏமாத்திருக்காரு. இதை தந்தி தொலைக்காட்சியில் இவர் வேலை பார்த்த கலாட்டாவில், இவர் வேலை பார்த்த பல்வேறு இடங்களில் ஆதாரபூர்வமாக இவர் கூட பணி செய்த நபர்கள்ட்டையே நம்ம பேசி உறுதிப்படுத்தப்பட்டதாக சொல்லியிருந்தோம். இப்பொழுது விக்ரமன் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டில் ஈடுபட்டிருப்பது இது உண்மையே அதிர்ச்சிகரமானது. இதை காவல்துறை முழுமையாக விசாரிக்கணும். நீங்கள் பாலிமர்லேருந்து வீடியோ நீக்கிறலாம், நாளைக்கு பொதுத்தளத்துலேருந்து நீக்கிறலாம், இல்லை வீடியோ போடுற 4 பேரும் வந்து வழக்க போடலாம். ஆனால் உண்மையிலே அந்த பிரஸ்டீஜ் அந்த பிஸ்டா வில்லாவில் போயிட்டு நீங்கள் விசாரிக்கணும். விசாரித்து அங்கே நடந்துச்சா, அப்படி அங்கே ஏதாவது தொழிலாளிகளுக்கு, செக்யூரிட்டிக்கு, பிளம்பருக்கு பாவங்க கஷ்டப்பட்டு அந்த பிளம்பர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்து நைட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. பகலில் 6 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வேலை பார்த்து அவங்கக்கிட்ட யாராவது, நான் விக்ரமன்னு சொல்லலை, யார் பண்ணாலும் தப்பு. அவங்களுக்கு ஒரு பிளம்பர்களுக்கான பாதுகாப்பை காவல்துறை உறுதிப்படுத்தணும். எலக்ட்ரிஷியன் எந்நேரமும் திக்கு திக்குன்னு இருக்க பொழைப்பது. எங்கே விட்டால் கரண்ட் வந்துடும், இங்கே விட்டால் லீக்கேஜ் ஆயிரும், இங்கே பல்ப்பு போயிடும், இங்கே ஃபேன் போயிடும், அங்கே அதை மாற்றி இதை மாற்றுன்னு பகல் முழுக்க ஏணியில் ஏறி மாடியில் ஏறி பார்த்து களைப்பில் படுத்துக்கிற அவங்க மேலே கை வைக்கிறதெல்லாம் உண்மையிலே கொடுமையானது. நான் விக்ரமன் பண்ணாருன்னு சொல்ல, யார் பண்ணியிருந்தாலும் அப்படி நடந்திருந்தா அது கண்டிக்கத்தக்கது. அதுக்கான தக்க நடவடிக்கை எடுக்கப்படணும். இந்த அப்பார்ட்மெண்ட்டும் இல்லை, எந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு செக்யூரிட்டிக்கும் பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் என்னையா இருக்குது? விக்ரமனுடைய மனைவி சொல்கிற வாதத்தின்படி விக்ரமன் வந்து ஒரு படப்பிடிப்புக்காகத்தான் இந்த மாதிரி பாவாடை ஜாக்கெட்டு போட்டு தாவணி போட்ட தீபாவளி வந்தது ஏன் வீட்டுக்கு, கை முளைச்சி கால் முளைச்சி ஆடுது ஏன் பாட்டுக்குன்னு பாட்டு பாடிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். அவரை வந்து 4 பேர் ஹராஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா எங்கள் படப்பிடிப்புக்காக நாங்கள் பாவாடை ஜாக்கெட்டு தாவணியை போட்டு வந்தார், வந்த இடத்துல இந்த மாதிரி வந்து சில பேர் வந்து அப்படின்னு பண்ணிட்டாங்க, அதனால் நீங்கள் வந்து காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தா ராயல் சல்யூட் போட்டிருக்கலாம், பாராட்டியிருக்கலாம், நாங்கள் வந்து தவறாக நடக்கலைங்க, இங்கே தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்கலாம். சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு, இப்போ அந்த காணொலிகள் வெளிவந்த பிறகு, அது தொலைக்காட்சியில் பேசுபடு பொருளாக மாறிய பொழுது பாலிமர் தொலைக்காட்சி விசாரிக்காமல் செய்தியை வெளியிட்டுருமா? நியூஸ் 24/7 விசாரிக்காமல் செய்தியை வெளியிட்டுருமா? இப்போ பாலிமரில் பேசி அதை நீங்கள் வந்து எடுக்க வச்சிட்டீங்க. பொது தளங்களில் முழுக்க இது பரவி கிடக்கிறத
இதை எப்படி சரி செய்ய போறீங்க? அப்போ இதை தீவிரமாக காவல்துறை விசாரிக்கணும். விசாரித்து விக்ரமன் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருந்தா விக்ரமனுக்கு யார் பாதிப்பை ஏற்படுத்துறாங்கிறதையும் விசாரிக்கணும். விக்ரமனால பாதிக்கப்பட்டிருந்தா அதையும் காவல்துறை விசாரித்து தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ